Hi my friends and families, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் குழம்பு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் பாசிப்பயிறு, அது கூடவே தண்ணி, மஞ்சள்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு வந்து 3 விசில்லே நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் கடையணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சு அது கூட எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூட பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பொடி பொடி அரிஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தா பாசிப்பயிரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கொதிக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.